Daily. Taste the Daily. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் இருக்கிற ஒரு பேட்டியில ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், அதாவது மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டும். அவ்வாறு ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க முடியாது என்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறார். சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு மட்டும் ஏற்கல என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். தமிழ்நாட்டில் இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில, திமுக ஆட்சியில, அண்ணா திமுக ஆட்சியில, அனைத்து ஆட்சிகளிலுமே தொடர்ச்சியாக இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கடந்த 1965ஆம் ஆண்டு மும்மொழி திட்டம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இந்தி கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தை உலகமே அறியும், இந்தியா மட்டுமல்ல உலகமே அறியும். அந்த போராட்டத்தில் நேரடியாக நான் பங்கெடுத்தேன் என்று முறையில் சொன்னேன். தமிழ்நாட்டு மாணவர்கள், உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைத்து மாணவர்களும் எதிராக போராடினார்கள். பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். பல மாணவர்கள் தங்களின் உடலில் பெட்ரோலை ஊட்டி தீ வைத்து தங்களையே எரித்துக் கொண்டார்கள். அந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றது, மொழிக்காக நடைபெற்றது, துப்பாக்கி நடைபெற்றது, போலீஸ் தடியடி நடைபெற்றது. கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொண்டு கொடுத்தோம். அந்த அடக்குமுறை எதிர்த்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் போராடியதன் விளைவாக சில மாதங்களே தமிழ்நாடு ஸ்தம்பித்து போனது. ரயில் போகல, பஸ் போகல, முற்றிலுமாக சில மாதங்கள் தொடர்ந்து நீடித்தது. அப்பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற வாக்குறுதி கொடுத்தால் அதுக்கு அந்த போராட்டமே நின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், இந்திய கட்டாயமாக ஏற்க வேண்டும், அப்படி ஏற்கவில்லை என்றால் உனக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பது என்பது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். இப்படி ஒரு கல்வி அமைச்சர் இப்படி பகிரங்கமாக அறிவிப்பது என்பதும், அந்த தமிழ்நாட்டிற்குரிய 2152 கோடி நிதியை வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதும் மிக மிக தவறானது, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய போக்குகள் என்பது ஒரு ஜனநாயகத்து மீறிய செயலாகும். ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய நடவடிக்கைகளாகும். இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.